World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இது வரைக்கும் தாந்திரிக பரிகாரங்களையும் அதிகமாக பேசியிருந்தவங்க இன்றைக்கி ஜோதிட புதையலை பற்றி பேசியிருந்தாங்க. இது வரைக்கும் வாஸ்து பற்றி பேசிகிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பை எடுத்திருக்காங்க. அதுதான் ஆச்சரியம். சரி, எந்த மாதிரியான பரிகாரங்கள் அப்படின்னா பணம் ஈர்க்கும் பரிகாரங்கள் தலைப்பு. ஏன்னா நமக்கு தேவை பணம் தான் இல்லையா? எப்படியோ ஒன்று எனக்கு பணம் வேணும். ஏதாவது வழி இருக்குதா? வேலை செஞ்சால் தான் பணம் வரும், அது ஒரு வழி, ரைட்டா? ஆனால் அந்த வேலை செய்கிறதுக்கும் சரியான என்ன பண்ணணும், ஒரு முதலாளி அமையணும், ஒரு தொழில் கூடம் அமையணும், நல்ல வேலை அமையணும் இல்லையா? ஸோ நம்மளுடைய பணம் இருக்கக்கூடிய தாந்திரிக வழிபாடுகள் அப்படின்றதில் தனது உரையை தொடங்குமாறு நம்மளது துணை ஆசிரியை துணை செயலாளர் திருமதி நித்யபூர்ணி நித்யா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் ஆச்சு நான் பேசி, சரிங்களா? இப்போ மறுபடியும் பேச வந்திருக்கேன். அதாவது போன டைம் நான் பேசும்போது வாஸ்து பற்றி பேசியிருந்தேன். வாஸ்துவில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளையே பேசி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு பெரிய ரவுசே பண்ணியிருப்பேன். அது என்னென்னா, அது பேசும்போது என்னோடய ஃபீலிங்ஸ் என்னால் முடியாமல் அழுது ரொம்ப வீட்டில் போய் ஏன் இப்படியெல்லாம் பேசினேன் அழுது அப்படின்லாம் பேசினாங்க. இருந்தாலும் அது பேசும்போது அந்த கவலைகள் வேதனைகள் எல்லாமே பொங்கி அந்த இது மாதிரி வந்துச்சு. அது பேசுனதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணாங்க. நீங்கள் சீக்கிரமாக வீடு கட்டணும், வாஸ்துலாம் சரி பண்ணணும், நிறையா பேர் விஷ் பண்ணாங்க. அதுக்கு நான் இப்போ ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் பேசுனதுக்கப்புறம் சார் ஒரு பிரச்சனை சொன்னார். அப்போவே நான் அழுகிறத பார்த்துட்டு அப்போவே ஒரு பிரச்சனை சொன்னார். அப்போ மிருகசீரிஷம் நட்சத்திரம் ரிஷப ராசியில் ஓடிட்டுருக்கு. அந்த பிரச்சனை சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இவங்க இப்போ பேசியிருக்காங்க, இவங்க ஒரே வருஷத்தில் வீடு கட்டிடுவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் எனக்கு அப்போ நான் வீடு கட்டுவேன் அப்படிங்கிற அந்த ஐடியாஸே கிடையாது. இன்னும் டைம் ஆகும் இதெல்லாம் சரி பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவர் சொன்னதுக்கப்புறம் 6 மாதத்துலேயே நான் அடுத்த வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், சரிங்களா? அது இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். நிறைய பேர் என்னை கூப்பிட்டு விஷ் பண்ணது, நீங்கள் சீக்கிரமாக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணது, என்னோடய கண்ணீருக்கு உண்டான அந்த வேல்யூ எல்லாமே சீக்கிரமாக நடந்துடுச்சு. ஸோ வீடு கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னென்னா பாலக்கால் போட்டாச்சு. அடுத்தது வீட்டு பிளான் போடணும். அது என்னென்னா வாஸ்து படிச்சிருக்கேன். வாஸ்து படித்ததுக்கப்புறம் வீடு பிளான் போடும்போது தான் நான் உண்மையாகவே வாஸ்து படித்தேனா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு இது அளவுகள் பார்க்கணும், குழி பொருத்தம் பார்க்கணும், மொத்த அளவு பார்க்கணும், வீட்டோட அளவு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் பண்ணும்போது உண்மையாக அதுக்கப்புறம் தான் நான் வாஸ்து படிக்கிறேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டைமும் அளவுகள் பார்த்து அஸ்திவார குழி தோண்டி ஒரு விஷயம் பண்ணும்போது எனக்கு திடீர்னு ஒரு நைட்டெல்லாம் தூங்கும்போது நம்ம எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டுருக்கோமா அப்படின்னு ஒரு இதில் எனக்கு நைட்டு முழிப்பு வந்துடுச்சு. அப்படின்னா தூக்கம் வராது. திடீர்னு முழிச்சிட்டு நம்ம கரெக்டாக தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்குமா, கடைசியில் ஏதோ தப்பு நடந்துருச்சுன்னா உங்ககிட்ட தான் எல்லா பொறுப்பும் கொடுத்துருந்த, இதெல்லாம் இப்படி தப்பு பண்ணலாமா அப்படின்னு பேசிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துலேயே நிறைய நாள் நான் தூங்காமல் இருந்திருக்கேன். இப்போ வீடு சிறப்பாக கட்டி முடிச்சாச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்னென்னா, பூமிநாதர் தான் திருச்சியில் மண்ணச்சநல்லூரில். நாங்கள் போய் காவேரி ஆறு மாதிரி என் கண்ணிலிருந்து தண்ணி அவ்வளோ போச்சு. அந்த கோயிலில் போய் அழுது கோயில் பூசாரியே ஏம்மா இப்படி அழுகிற அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த கண்ணீருக்கு உண்டான விஷயம் என்னென்னா, நான் சிம்பிளாக தான் கட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோம். அது ஏன்னே எனக்கே தெரில. ஆனால் கொஞ்சம் பெருசாகவே பண்ணிட்டோம். சிறப்பாக அந்த கிரக பிரவேசமும் பண்ணிட்டோம். அதில் என்ன ஒரு இதுன்னா, சார் சொன்ன அந்த பிரச்சனை பார்த்து சொன்ன அதே மிருகசீரிஷம் நட்சத்திரம் நான் பால் காய்ச்சின அன்னைக்கு. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, மற்றவங்களுக்கு கூட நல்ல நாள் பார்த்து சொல்லிடலாம். ஆனால் நம்மளுக்கு நாமளே பார்த்துக்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எவ்வளோ நாள் எத்தனை மாதம் இதெல்லாம் பார்த்து ஒருத்தர் 1 வருஷம் போயிடுச்சுன்னா 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் 3ஆவது வருஷத்தில் பால் காய்ச்சணும். சில விஷயங்கள் நிறைய பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சரி 1 இயர்க்குள்ளேயே நம்ம பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஆவணி மாதமே நம்ம பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு எங்கள் குருநாதர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.
எனக்கு வீடு வந்து நல்லபடியாக அமைச்சு கொடுத்ததுக்கு. ஸோ இந்த பிரசன்னங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபஸ்ட்டு மணல் கொண்டு வருவாங்க இல்லையா, அது வந்து வெள்ளிக்கிழமை சரி நல்ல நாள் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலையிலே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க சாயந்தரம் யமகண்ட நேரத்துலலாம் கொண்டு வராங்க. ஃபஸ்ட் டைமே இப்படியா கடவுளே அப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் அதிகம். நான் வேண்டது என்னென்னா, எப்பவுமே நான் என்ன தப்பாக பண்ணாலும் எனக்கு தெரியுதுன்னு சொல்லி நீ எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் என்னோட வேண்டுதல் எப்பவுமே இருக்கும். ஸோ கரெக்டாக யமகண்ட நேரத்தில் வராங்களே, என்னடா பண்ணுறது, நிறுத்தி வைக்க சொன்னால் அவ்வளோ நேரம் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக வீட்டுக்கூட வரல, தடத்துலேயே வந்து வண்டி நின்றுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. 4:30 ஆயிடுச்சு. அந்த டைம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வண்டியே ஸ்டார்ட் ஆச்சு. சரி கடவுளே, நீ வந்து கரெக்டாக தான் எல்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஸோ எல்லாமே பண்ணி வீட்டு வேலையெல்லாம் சிறப்பாக முடிஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு வாஸ்து பற்றி தான் நான் பட்ட அனுபவங்களெல்லாம் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து இந்த பரிகாரங்கள் தான். நம்ம என்னதான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனாலும் அவங்க நம்மளை பார்த்துட்டு கொடுக்குற அந்த 2 மாத்திரை பார்க்கும்போது தான், ஓ இந்த மாத்திரை குடிக்கும்போது நம்மளுக்கு உடம்பு சரியாயிரும் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் வரும். அதே மாதிரி என்னதான் இந்த ஜோதிடத்தில் வந்து பார்த்தாங்களும் நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ எல்லாமே வந்துருச்சு, இனி இதுக்கு மேலே பரிகாரம் பண்ணி தான் இதை சரி பண்ண முடியும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு தேவை பரிகாரம். ஸோ பரிகாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பரிகாரம் கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். என்னென்ன பரிகாரம் கொடுக்கணுன்னா, நான் கொடுக்கும்போது யாருக்கும் வந்து ஃபஸ்ட்டு செலவு பண்ணி பண்ணக்கூடிய பரிகாரங்களை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது யாருமே பண்ண மாட்டாங்க. டெய்லி நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் எப்படி வருது அப்படின்னா, நம்ம கர்மா ரிலேட்டடாக நம்மளுக்கு டெய்லி நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தில் தான் நம்மளுக்கு கர்மா வந்திருக்கும். ஸோ அந்த விஷயங்களை நம்ம டெய்லி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் தான் தீர்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கடவுள் வழிபாடு இருக்கக்கூடிய பரிகாரங்கள், கடவுள் நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்காது. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன வாழ்வியல் பரிகாரங்கள் கொடுக்கணும், உறவுகள் ரீதியாக இருக்கக்கூடிய பரிகாரங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பரிகாரமாக தரணும். ஏன்னா அவங்க டெய்லி ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை அவங்க செய்யும்போது அது உண்மையாலுமே வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து பரிகாரங்கள் கொடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து ஜாதகம் பார்க்குறவங்க நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி ஓடுது, எந்தெந்த கிரகங்கள் வீக்காக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் நல்லா இருக்குது, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அதெல்லாம் பார்த்து அவங்க வேலைக்கு தகுந்த மாதிரி, அவங்க டெய்லி ஒர்க்குக்கு தகுந்த மாதிரியான பரிகாரங்களை வந்து நம்ம டெய்லி கொடுக்கணும். இதில் வந்து நிறையா வரக்கூடிய விஷயங்கள் என்ன, வீடு கட்டுறதுக்கு, வேலைக்காக, தொழிலுக்காக, கல்யாணத்துக்காக, குழந்தைக்காக, இந்த மாதிரி தான் அதிகமாக கேட்பாங்க. இனி பணத்தை பற்றி எப்படி கேட்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து என்னோடய சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தெரியாது. ஏன்னா நான் இருக்கிறது கொஞ்சம் கிராமம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, பணம் வர மாட்டேங்குது, பணம் வந்து எப்படி சம்பாதிக்கிறது, நிறைய பேர் வந்து வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க. இருந்தாலும் பணம் பற்றின விஷயங்களை வந்து கேட்கும்போது மற்றவங்கள விட்டுங்க, நான் ஃபஸ்ட்டு ஜோதிடம் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் பார்ப்பேன். வீடியோஸ் அதிகமாக பலன் சொல்லணும் அப்படிங்கிறத விட பரிகாரங்கள் அதிகமாக நான் பார்ப்பேன். பரிகாரங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நான் அதிகமாக பார்ப்பேன். ஏன்னா பணம் சம்பாதிக்கல அப்படிங்கிறதுனால நிறைய திட்டுகள் நான் வாங்கியிருக்கேன். அதனால் எப்படி இருந்தாலும் நான் வந்து பணம் சம்பாதிக்கணும் ஏதோ ஒரு வழியில் அப்படின்னு நிறைய யோசிப்பேன். நிறைய வீடியோஸில் நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி, கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எந்த பொருள் சாப்பிட்டா ஆக்டிவேட் ஆகும், எந்த மாதிரியான இடத்துக்கு போனால் ஆக்டிவேட் ஆகும், இந்த மாதிரி எல்லாம் யோசித்து ஃபஸ்ட்டு நம்ம பணம் வரணும் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு பணபரஸ்தானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணபரஸ்தானம் அப்படின்னாலே வந்து 2, 5, 8, 11. அப்போ 2, 5, 8, 11 வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா பரவாயில்ல, ஓரளவுக்கு தப்பு இல்லைனாலும் என்னோட 2ஆம் அதிபதி உச்சமாக தான் இருக்கார். இருந்தாலும் பணம் இல்லை, நான் சம்பாதிக்கல. பணம் இருக்குது, எப்படியாச்சும் ஒரு பக்கம் வந்துடுது. ஆனால் நாம் சம்பாதிக்கணும்ல. 2, 5 குடியவன் வந்து நல்லா உச்சமாக தான் இருக்கார். ஆனால் நம்மளால ஏன் சம்பாதிக்க முடியலை? 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் எல்லாத்தையும் தடை தாமதம் ஸ்லோ பண்ணுறது, எல்லாத்தையும் மந்தம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவர் பண்ணிவிடுவார். ஸோ ஜாதகம் படிக்கும்போது நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பலன் சொல்லணும், சம்பாதிக்கணும், 4 பேர்த்துக்கு நல்லது சொல்லணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஆனால் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா
இதெல்லாம் இவ்வளோ பேர் நம்ம படித்து இதெல்லாம் சொல்லணுமே, நிறைய கர்மா வரும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இதை பற்றி சார் நான் இதெல்லாம் படித்து சொல்லணுமா, நம்ம வந்து வேறு வேலையை ஏதாவது செய்யலாமா அப்படின்னு சொல்லும்போது, நீ படிச்சுக்கிட்ட விஷயத்த சொல்லாமல் நீ வந்து இருந்தாலும் அதுவுலேயும் கர்மா வரும், அதனால் நீ படிச்சுட்டு இல்லை, நீ வந்து இதெல்லாம் தெரிஞ்சு 4 பேர்த்துக்கு சொல்லி அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றாங்க அப்படின்னா அதுக்கு நீ ஒரு காரணமாக இருக்கிறதே வந்து ஒரு பரிகாரம் தான், அது ஒரு நல்ல விஷயந்தான் உனக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பாசிட்டிவாக சொல்லுவாங்க. ஸோ பணம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2, 5, 8, 11 அப்போது நான் அதிகமாக நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு குரு வேணும், சுக்கிரன் வேணும், 2ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 11 லாபாதிபதி நல்லா இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் எல்லார் ஜாதகத்துலேயும் வந்து இது நல்லா இருக்காது. குரு சுக்கிரன் இணைவு இருந்து ராகுவோட இணைவு இருக்கிறவங்க இவங்க எல்லாமே வந்து அதிகமாக நார்மலாகவே பணம் இருக்கும். இல்லாதவங்க குரு சுக்கிரன் இணைவு இதெல்லாம் இல்லாமல் பணம் இல்லாமல் 2ஆம் அதிபதி வீக் ஆகி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க தான் பணத்தை தேடி ஓடக்கூடிய சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு அமையும். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு சம்பாதிக்கிறோம், மனிதனாக பிறந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் சம்பாதிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய தேவைகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அது பத்தாத மாதிரி தெரியுது. அப்போ எப்படி இருந்தாலும் அதை ஈர்க்கணும் அப்படிங்கும்போது நம்ம டெய்லி பண்ணக்கூடிய விஷயங்களில் தனியாக நம்ம காசு அதுக்காக போய் ஒருத்தர் சொல்லுவாங்க, பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் பரிகாரம் பண்ணுறதை விட வேலைக்கு போனால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லுவாங்க. ஸோ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது வந்து நார்மலான ஒரு விஷயந்தான், சரிங்களா? இருந்தாலும் நம்ம இருக்கக்கூடியதை வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போடாமல் ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் நம்ம வந்து அன்னதானம் பண்ணுறது வந்து ஒரு பெனிஃபிட் இல்லையா? அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம எப்படி அதெல்லாம் வந்து ஈர்க்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த 2, 5, 8, 11 அப்படிங்கிற பணபரஸ்தானத்தை வந்து நம்ம எப்படியெல்லாம் ஈர்க்கிறது அப்படின்னா 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 11 2 தான் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்மளோட சம்பாத்தியம் அப்படிங்கிறது 2ஆம் அதிபதி. அவர் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் இந்த மாதிரி நீச்சமாக இருந்தால் கூட நீச்ச பங்கமாகி இருந்தாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் வரும், சரிங்களா? அப்போது அந்த ஆட்சி உச்சம் இல்லை, எனக்கு வந்து வீக்காக இருக்குது, நான் வந்து அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஆட்சி உச்சமான அந்த நீச்சமாக இருக்குது, மற்ற இடத்துல மறைஞ்சிருச்சு, இந்த மாதிரி இருக்கும்போது அந்த 2ஆம் அதிபதி வந்து வலுவாக இருக்கிற நட்சத்திரம் என்ன அப்படின்னா 2ஆம் அதிபதி உச்சமாகக்கூடிய நட்சத்திரத்தை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ ஒரு கிரகத்துக்கும் வந்து ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் டெய்லி, ஏன்னா நம்ம எந்த விஷயத்தையும் வந்து அரைகுறையாக செஞ்சால் அதில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது. ரெகுலராக ஒரு விஷயத்த நம்ம வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து நம்ம சொல்லுவாங்களே உரு ஏற ஏற திரு ஏறு அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை வந்து டெய்லியும் வந்து திரும்ப திரும்ப அதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி அப்படின்னா உச்ச நட்சத்திரம் 2ஆம் அதிபதி உச்சமாகக்கூடிய நட்சத்திரத்தை வந்து நம்ம டெய்லி ஆக்டிவேட் பண்ணணும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு விஷயம்னா ஒரு விஷயத்த நம்ம தொடர்ச்சியாக பண்ணணும். 2ஆம் இடம் உச்சமாகக்கூடிய அந்த உணவுப் பொருள் சாப்பிட்றது, அந்த சிம்பிள்ஸ் போடுறது, நம்ம அந்த பிக்சர்ஸ் வச்சுக்கிறது, அதுக்குண்டான சித்தர் வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நம்மளுக்கு அந்த 2ஆம் அதிபதி எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். ப்ளஸ் வந்து என்னென்னா நம்ம ஜாதகத்தில் அந்த 2ஆம் அதிபதி எப்படி வேணாலும் இருக்கட்டும், மற்றவங்களுக்கு வந்து அந்த 2ஆம் அதிபதி எப்படி இருக்கார், வலுத்திருக்கிறவங்க கிட்ட நம்மளுக்கு இப்போ எனக்கு வந்து குரு 2ஆம் அதிபதி, அப்போ அந்த குரு வந்து நார்மலாக எனக்கு வந்து உச்சமாக தான் இருக்கார். ஆனால் மற்றவங்களுக்கு வந்து இப்போ குரு நீச்சமாயிட்டாரோ இல்லை 6, 8, 12 மறைஞ்சிட்டாரோ எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நம்மளுக்கு பணம் வரணும்னா 2ஆம் அதிபதி முக்கியம். அந்த 2ஆம் அதிபதி உச்சமாக இருக்கக்கூடியவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. அப்போது அவங்க கூட நம்ம அதிகமாக பேசுகிறது பழகிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஏற்படுத்திகிட்டு இருக்கும்போதும் அந்த உச்ச நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணும்போதும் அந்த 2ஆம் அதிபதி, இப்போ 2ஆம் அதிபதியும் எடுத்துக்கலாம், 5, 8, 11 இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அப்போ அவங்களுக்கு அந்த கிரகங்கள் வந்து உச்சமாக இருக்கணும். உச்சமாக இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியமாக பிளஸ்ஸிங்ஸ் வாங்கணும். அப்போ அந்த பிளஸ்ஸிங்ஸ் வாங்கும்போது அவங்க நல்லா இருங்க, 16 பெற்று பேர் வாழ்வு, இந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்க வந்து சொல்லணும். நம்ம ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்க அந்த வார்த்தைகளை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவான விஷயங்களை நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். அந்த வாழ்த்துக்களும் அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஆசீர்வாதங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த தனத்தை வந்து சேர்க்கும். ஸோ
ஸோ அந்த 2ஆம் அதிபதியை வலுப்படுத்தணும். அதுக்கு நீங்கள் வந்து உணவுப் பொருள் சாப்பிட்டாலும் சரி, உச்சமாக இருக்கிறவங்க கூட சேர்ந்தாலும் சரி, ஆசீர்வாதம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அடிக்கடி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து அந்த 2ஆம் பாவத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் பாவகம். அந்த 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2ஆம் பாவத்துக்கு வந்து 4க்கு 2 அப்படிங்கிறது 11ஆம் பாவகம். அப்போது அந்த 11ஆம் பாவகம் 4ஆம் வீட்டுக்கு 11 லாபஸ்தானம் வந்து நம்மளுக்கு 2ஆம் பாவகம். அப்போ வீடு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வீடு வந்து எப்பவுமே ஆல்ரெடி வாஸ்து இது இருக்குது, வாஸ்துப்படி எல்லாமே நம்ம அமைக்கிறோம். வீடு கட்டுறது பெருசு இல்லை, அதை வந்து நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயம். இந்த பரிகாரங்கள் அப்படின்ட்டு வரும்போது நம்ம வீடு எப்போவுமே க்ளீனாக இருக்கணும், அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருக்கணும், வாசனை திரவியங்கள் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து வீடு எப்போவுமே நீட்டாக இருக்கணும். அப்போ தான், ஏன்னா வீடு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பணம் அப்படின்னாலே மகாலட்சுமி தான். மகாலட்சுமி பிடிச்சது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கணும், அதாவது சுத்தமாக இருக்கணும், வாசனை திரவியங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற இடத்துல தான் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதில் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பொருளும் வந்து ஆர்கனைஸாக இருக்கிறது. கிச்சன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாத்திரங்களை வந்து அங்கேயே போட்டுருவோம், கழுவாமல் அதிகமாக போட்டுருவோம். அப்போ அந்த மாதிரி போடக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் பாத்திர கழுவுற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈசான்ய பகுதியாக இருக்கும். அது வந்து உச்சப்பகுதி, நம்ம வீட்டு கிச்சனுக்கு உச்சப்பகுதி. அப்போ உச்சப்பகுதியில் எப்போவுமே நீச்சமான பொருட்களை வந்து வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதே மாதிரி தான் எல்லா இடங்களும், அந்த 8 திசைகள் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு திசையிலும் உச்சப்பகுதி நீச்சப்பகுதி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருந்தால் நல்லதோ, நம்ம உடம்புல எப்படி எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருந்தால் சிறப்போ அந்த மாதிரி அந்தந்த பொருள் அங்கங்கே வைக்கிறது, அது ஆர்கனைஸாக வைக்கிறது எல்லாமே சிறப்பு. ப்ளஸ் வந்து பணம் வைக்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கேட்டிருப்போம், ஏலக்காய், பச்சை கற்பூரம், இந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு வச்சு இது பண்ணோம் அப்படின்னா அந்த வாசனை வந்து மகாலட்சுமிக்கு பிடிக்கிறதுனால எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த செல்வம் சேரும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை வந்து நம்ம சொல்லுவோம். அப்போது அந்த பணம் வைக்கிற இடம் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாசனையாக இருக்கிற மாதிரி. ஏன்னா இப்போ வந்து அந்த ரூம் ஸ்ப்ரே வந்துடுச்சு, வீடை சுத்தமாக வச்சுருந்தாலே போதும், எந்த நெகட்டிவும் வராது. ஏன்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து வீட்டில் இருக்கும். ஏன்னா வீட்டுக்கும் வந்து உயிர் இருக்குது. ஏன்னா வீடு வந்து இப்போ நம்ம ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஆணி அடித்தாலோ எதிர்பக்கம் இடிஞ்சிட்டாலோ வந்து நம்மளுக்கு கை காலில் அடிபடக்கூடிய சுச்சுவேஷன் கூட இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஏன்னா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணாலே வந்து சில பேருக்கு உடல்நிலையில் ஏதாவது தொந்தரவுகள் வரும். ஸோ அதனால் வீடு வந்து ஒரு உயிருள்ள பொருள் மாதிரி அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ வீட்டை க்ளீனாக எப்போவுமே க்ளீனாக வச்சு, நம்ம வந்து யாராவது ரிலேட்டிவ்ஸ் வராங்க அப்படின்னா அப்போ தான் போய் அந்த ட்ரெஸ்ஸில் எடுத்து மடித்து வைப்போம், அதை பண்ணி வைப்போம், இதை பண்ணி. ஏன்னா யாராவது வரும்போது க்ளீனாக இல்லைன்னா என்ன இப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு பேசுவாங்க இல்லையா. ஸோ யாராவது ஒருத்தர் வர்றாங்க அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அவ்வளோ க்ளீனாக வைக்கும்போது த கிரேட் மகாலட்சுமி அவங்க இருக்கணும் அப்படின்னா அதை நம்ம எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கணும். நம்ம நைட்டு தூங்கும்போது தான் மகாலட்சுமி வந்து நம்மளை பார்ப்பாங்க, வீட்டை வந்து பார்ப்பாங்க எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நைட்டு வந்து கிச்சனில் பாத்திரங்கள் எல்லாமே கழுவி வைக்கிறது, ஆர்கனைஸாக எல்லாம் எடுத்து வச்சுட்டு இது பண்ணுறது, இந்த க்ளீனாக இருக்கிறது. ஏன்னா வீட்டில் வந்து இந்த ஒட்டடியும் முடியும் குப்பைகளும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் நெகட்டிவ் எனர்ஜி தான் அதில் இருக்கும். ஸோ அதனால் வீட்டை வந்து எப்பவுமே சுத்தமாக வச்சுருக்கணும். ஏன்னா 4ஆம் பாவத்துக்கு லாபஸ்தானம் வந்து நம்மளுக்கு 2ஆம் பாவகம். ஏன்னா நம்மளுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது அதிகமாக வருமானத்தை கொடுக்குறது. 2ஆம் இடம் வருமானம் வந்தால் தான் 11ஆம் இடம் லாபம் வேலை செய்யும். சரிங்களா. அதனால் நம்ம வீடு எப்பவுமே க்ளீனாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வாசனை திரவியங்கள், அதாவது கல்லுப்பு போடுறது, மஞ்சத்தூள் போடுறது, இந்த வாசனை திரவியங்கள் போட்டு நம்ம வீடை வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த வாசனையாக வச்சுக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணலாம். ப்ளஸ் பூஜா ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடவுள்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாசனை உள்ள மலர்களை படைக்கிறதும்
அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேது காரத்துவமான விஷயங்கள், அந்த சந்தனக்குச்சி, கற்பூரம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை வந்து அதிகமாக பயன்படுத்துறது வந்து அந்த வாசனை திரவியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி நம்ம ரூமுக்கு மற்ற இடங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்க. ஏன்னா ரூம் ஸ்ப்ரே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட காரத்துவத்துலேயும் வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நம்ம அந்த மாதிரியான ராகு காரத்துவம் உண்டான விஷயங்களையும் வாசனைகளுக்காக நம்ம வந்து பயன்படுத்தலாம். ப்ளஸ் பணம் வைக்கிற இடத்துல எப்பவுமே ஏலக்காய், பச்சை கற்பூரம், மருதாணி இலை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சிவப்பு துணியில், அது பட்டு துணியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி துணிகளை வாசனை திரவியங்கள் இருக்கிற இடத்துல அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது வந்து என்னென்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு அந்த பண வரவை வந்து ஈர்த்து கொடுக்கும். ப்ளஸ் இதில் வந்து நான் யூஸ் பண்ணிட்டுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உண்டியலில் வந்து காசு போட்டு வைக்கிறது. உண்டியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நார்மலாக வந்து நாங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு உண்டியல் வாங்கி காசு போட்டு வச்சோம். ப்ளஸ் அது வந்து உண்டியல் நம்பும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, அப்போ வந்து திருப்பதி போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ வந்து என்னென்னா உண்டியல்னாலே சரி பெருமாள் தானே, நம்ம இந்த காணிக்கையை வந்து பெருமாளுக்கே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அதை கொண்டு போய் அந்த உண்டியலை கொண்டு போய் உண்டியலவே அங்கே தான் கொண்டு போய் உடைச்சோம். எவ்வளோ இருக்குது அப்படின்னு கூட பார்க்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு உண்டியல் வாங்கி மறுபடியும் அதில் காசு போட்டுட்டு இருந்தோம். அது என்ன அப்படின்னா, பெருமாளோட கான்செப்ட் வந்து அவருக்கு டெய்லி உண்டியலில் பணம் நம்பணும், இல்லைன்னா அவருக்கு வந்து விலங்கு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போது நான் வந்து உண்டியலில் காசு போட்டுகிட்டே இருந்தேன். உண்டியலில் காசு போட்டிருக்கும் போது என்னென்னா, வீட்டுக்காரர் வந்து சொல்லுவார், இன்றைக்கி எனக்கு வருமானமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த உண்டியலில் காசு போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் வரும். இது வந்து ஒரு நாள் இல்லை, 2-3 வருஷமாக இதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். இந்த போட்டால் வருமா வராதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கோம். ஆனால் அது கரெக்டாக அதில் போடும்போது ஏதோ ஒரு விதத்தில் வரும். சரி, இதை வந்து நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி குளிச்சுட்டு டெய்லி வந்து அதில் காசு போட்டுகிட்டே இருப்போங்க. ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரும். இதை வந்து என்னென்னா என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து சொல்லி ஒரு 20-30 பேர்கிட்ட நான் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பேன். ஆனால் அவங்க வந்து ரிட்டன் வந்து எனக்கு சொன்னது என்னென்னா, இந்த உண்டியலில் காசு போடுறது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அவங்களும் எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் வருது அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப எனக்கு வருமானம் வரும்போது விட அவ்வளோ சந்தோஷம் இல்லை. மற்றவங்க சொல்லும்போது பரவாயில்ல, நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த திருப்பதி உண்டியலில் திருப்பதிக்காக பெருமாளுக்காக உண்டியலில் காசு சேர்த்து வச்சு நம்ம எப்போ போகிறோமோ அப்போ வந்து அதை கொண்டு போய் அவர் உண்டியலில் வந்து நம்ம போட்டுடலாம். அதில் வந்து முக்கியமாக அதை எண்ணாதீங்க, சரிங்களா? எண்ணாமல் கொண்டு போய் போட்டுருங்க. அந்த உண்டியலில் காசு போடுறது வந்து அவ்வளோ பவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உறவு காரகத்துவங்களை ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப இயக்கணும். உறவு காரகத்துவங்கள் அப்படின்னா நம்மளுக்கு 2ஆம் இடம் 5, 8, 11 வருமானம் அப்படிங்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்களை மனசு நோகாமல் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அவங்க. அப்போ நம்ம கூட அதிகமாக இருக்கக்கூடிய உறவுகள் நம்ம அம்மா, அப்பா, மாமியார், மாமனார், குழந்தைகள், அவங்க அக்கா, தங்கச்சி, இந்த மாதிரியான உறவுகள் இருப்பாங்க. இதில் அதிகமாக நம்ம அவங்க யார் கூட இருப்போம் அப்படின்னா மாமனார், மாமியார், அம்மா, அப்பா, கணவர், இந்த மாதிரியான உறவுகள் வந்து நம்ம கூட அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாமனாருக்கு 12ஆம் பாவகம். இதே வந்து 11ஆம் பாவகம் பார்த்திங்க அப்படின்னா மாமியாருக்கு 2ஆம் பாவகம். 5ஆம் பாவகம்னு பார்க்கும்போது 4ஆம் பாவத்துக்கு அம்மாவுக்கு 2ஆம் பாவகம் தான் 5ஆம் பாவகமாக வரும். இதே 8 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு 9ஆம் பாவகம். அப்போது நம்மளுடைய உறவுகள் கிட்ட எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அன்பாக இருக்கிறது, அவங்கள சந்தோஷப்படுத்தணும். என்னென்னா இப்போ நம்ம இப்போ 2ஆம் பாவத்துக்கே எடுத்துட்டோம் அப்படின்னா கூட மாமனார் இருக்கார், அவர்கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்குறது நம்மளுக்கு 2ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். இந்த ஜோதிடம் படித்ததுலேருந்து கிரகங்களை மனிதர்களையும் எல்லாத்தையும் பாவகங்களாகவும் கிரகங்களாகவும் பார்த்து யாரை பார்த்தாலும் இவங்க எந்த பாவமாக வருவாங்க, இவங்க எந்த கிரகத்துக்கு வருவாங்க, இந்த காரகத்துவத்தில் மைண்டில் வச்சுக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து இதை சொல்லி கொடுத்து அம்மா 4ஆம் பாவகம். அப்போது அம்மா நீ சாப்பிட்டியா அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். அவங்க எங்கேயோ இருக்காங்க, அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கோம், ஆனால் அம்மா கிட்ட அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு டெய்லி நான் கேட்பேன். அது கேட்கும்போது நம்மளுக்கு அந்த 5ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகும். மாமனார் காலில் ஆசீர்வாதம் வாங்கிறது,
ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பா காலில் ஆசீர்வாதம் வாங்குறது, மாமியாருக்கு கரெக்டாக சாப்பாடு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த 2, 5, 8, 11 ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். இன்னும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உறவுகள் எல்லாத்துக்கிட்டேயும் இருக்கிற எல்லா உறவுகளும் ஒரு பாகத்தில் எப்படி இருந்தாலும் வருவாங்க. நம்மளுக்கு எல்லா பாவமும் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகணும். அப்போது நம்ம எல்லா உறவுகள்கிட்டையும் அன்பாக இருக்கும்போது அது எல்லா பாவங்களும் ஆக்டிவேட் ஆகும். இப்போ குறிப்பாக நான் வந்து அந்த 2, 5, 8, 11க்காக மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அப்போது அம்மா நீங்கள் வந்து சாப்பிட்டீங்களா, அம்மா வர்றப்ப அவங்களுக்கு வந்து நம்ம சமைச்சு கொடுக்குறது, மாமனார் அப்படின்னு சொல்லி ஒரு மாமனார் இருக்காருன்னா அவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது, மாமியாருக்கு வந்து சாப்பாடு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ரெகுலராக வந்து அவங்களுக்கு பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, மாமனார் மாமியார்கிட்ட வந்து எப்படி இருந்தாலும் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஆனால் அது வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். எங்கள் மாமியார் கூட என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. ஏதாவது பண்ணும்போது நான் 2ல் சனி இருக்குது, எதாக இருந்தாலும் கரெக்டாக தான் பேசணும், நியாயமாக தான் பேசணும், போய் பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லேயே தான் இருப்பேன். எங்கள் மாமியாருக்கு அது சுத்தமாக பிடிக்காது. என்னை வந்து ஏதோ ஒரு இதில் திட்டுவாங்க, இது எப்போ பார்த்தாலும் நீதிபதியாட்டவே தான் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அது வந்து ஜோதிடம் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கோபம் வரும். இவங்க வந்து நம்மளை கலாய்க்கிறாங்க, பேசுகிறாங்க, நம்ம கரெக்டாக இருக்கிறது வந்து தவறுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த கோபம் வரும். ஆனால் வந்து ஜோதிடத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பாவகங்கள் இதெல்லாம் வரும்போது அவங்க என்னை திட்டினாலும் வந்து எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். அவங்க பேசினாங்க அப்படின்னாலும் நீதிபதி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன தோணுன்னா, பரவாயில்ல நம்மளுக்கு 2ல் சனி இருக்காரே, இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம வாங்கணும், அதுதான் கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தரும் நம்மளை திட்டினாலோ பாராட்டினாலோ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் உறவு காரத்துவங்களை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து நம்மளுக்கு நல்லது. என்னோடய லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா 6ல் தான் இருப்பார். ஸோ என்னை வந்து சர்வீஸ் ஓரியன்டான விஷயங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இப்போ ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னா நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத விட என்கிட்ட வந்து யாராவது ஜாதகம் பார்த்தாங்க அப்படின்னா நான் வந்து அந்த பலன் சொல்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி அவங்க எல்லா விதத்துலேயும் வந்து நல்லா வரணும்னு அவங்க கடவுள்கிட்ட வேண்டுறாங்களோ இல்லையோ, நான் சொல்கிற பரிகாரங்கள் எல்லாம் அவங்க பண்ணி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தான் நான் வந்து வேண்டிப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது இந்த உயிர் காரகத்துவங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு எப்படி இருந்தாலும், ஏன்னா நம்ம கர்மா அப்படிங்கிற விஷயம், இந்த பணம் சார்ந்த விஷயம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம போகிற போக்கில் அந்த டெய்லி நம்ம நடக்கக்கூடிய விஷயங்களை செய்கிற தவறுகள் தான் நம்மளுக்கு கர்மாவாக வரும். அதை நம்ம டெய்லி செய்யக்கூடிய விஷயங்களை தான் வந்து சரி பண்ண முடியும். நம்ம கூட யார் யார் இருக்கிறாங்களோ, எந்தெந்த உறவுகள் வந்து நம்ம சரௌண்டிங்கில் அதிகமாக நம்ம பேசுகிறோமோ அவங்க சார்ந்து தான் நம்மளுக்கு அதிகமாக கர்மாக்கள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய கடமைகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். நாம் அப்போ வந்து இவங்களுக்கு எதுக்கு நம்ம செய்யணும், அவங்களுக்கு எதுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து நிறையா அவங்களுக்கு நம்ம சாப்பாடு போடலைனாலும் பரவாயில்ல, நம்ம பேசுகிற பேச்சில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையாவது கொடுக்கணும். அதுதான் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் சேர்த்தாமல் இருக்கும். சரிங்களா? அப்போது என்னோடய லக்னாதிபதி 6ல் இருக்கும்போது நான் வந்து என்னோடய வீட்டுக்காரர்கிட்ட அடிக்கடி நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டே இருப்பேன். நீ எதுக்கு திடீர்னு வந்து காலில் விழுகிற, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இல்லைங்க, நான் வந்து லக்னாதிபதி 6ல் இருக்கார், உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது என்னோடய லக்னாதிபதியை நான் ஆக்டிவேட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். இதுவே வந்து டெய்லி நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணும்போது குழந்தைகளை கூட என்னதானு அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு ஊட்டி விட்டேன், ஏம்மா நீ எந்த பாவத்தை இப்போ ஆக்டிவேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்றோம் அப்படின்னா நான் சொல்லுவேன், நீ வந்து ஃபஸ்ட்டு குழந்தை, நீ 5ஆம் பாவம், உனக்கு நான் சாப்பாடு ஊட்டி விட்றேன்னா எனக்கு வந்து 6ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ என் லக்னாதிபதி 6ல் இருக்கு, அப்போ நான் வந்து நல்லா இருப்பேன், அதனால தான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லுவேன். இதே என் 2வது குழந்தைக்கு ஊட்டி விட்றேன்னா, அப்போ நீ எனக்கு எதுக்கு ஊட்டி விட்ற அப்படின்னா, நீ 7ஆம் பாவம், உனக்கு வந்து நான் சாப்பாடு ஊட்டி விட்றேன்னா 8ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ 8ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு என் தசாநாதன் அங்கே தான் வந்து எனக்கு தசை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒன்று நான் வந்து புதுசாக ஏதோ பண்ணுறக்கு ஆரம்பிச்சின உடனே நீ எந்த பாவத்தை ஆக்டிவேட்டுக்காக இது நீ எனக்கு பண்ணுன அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ அவங்க வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அவங்களுக்கே வந்து அவங்களே இப்போ நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எந்த பாவகத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நீ வந்து சந்திரன் ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா உடனே ஓடி போய் தண்ணி மோந்துட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது எல்லா கிரகத்தையும் வந்து
ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த கிரகமாக ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்க அதில் வந்து ஊறிட்டாங்க. நான் வந்து எப்படி இருக்கணும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க கேட்பாங்க. எனக்கு எந்த கிரகம் வீக்காக இருக்குது, நான் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது இந்த சுக்கிரன் வந்து நீசமாக இருக்கும், அப்போ நீச்ச பங்கமாக இருக்கும். அவளுக்கு வந்து எந்த ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் வந்து காஸ்ட்லியாக எடுத்தாங்க அப்படின்னா அதை அவங்க போடவே முடியாது. இதே 200-300 ரூபாய்க்கு எடுத்தாங்க அப்படின்னா அதை 10 டைம் 20 டைம் போடுவாங்க. ஏன்டா எனக்கு இப்படியெல்லாம் புது ட்ரெஸ் அப்படியே இருக்குது போட முடியல அப்படின்னா, உனக்கு இந்த மாதிரி வீக்காக இருக்குது, இதை நீ ஆக்டிவேட் பண்ணு, அதுக்கப்புறம் தான் நீ வந்து இதெல்லாம் போட முடியும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எதுக்கு நீசமாச்சு அப்படின்னு, நீ வந்து அதாவது பணத்தை மதிக்காமல் இருந்திருக்கலாம், உனக்கு கிடைச்ச ஆடம்பரம் வசதி வாய்ப்புகளை நீ மதிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் உனக்கு வந்து அந்த வீக்காக இருக்குது, நீ அது இல்லாமல் ஏங்கணும், கஷ்டப்படணும், மற்றவங்கள பார்த்து நீ ஃபீல் பண்ணணும். அப்போ இனிமேல் வந்து அதை மதிக்கணும். நீ உனக்கு பணமோ எந்த ஒரு ட்ரெஸ்ஸோ எந்த ஒரு பொருளோ கிடைச்சாலும் நீ அதை வந்து மதிச்ச அப்படின்னா மட்டும்தான் உனக்கு வந்து அந்த இது வந்து வீக்காக இருக்கிறதெல்லாம் வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். ஃபஸ்ட்டு நீ மதிக்கணும், நீ அதுக்காக ஃபீல் பண்ணணும். மற்றவங்கள பார்த்து நம்மளுக்கு இப்படி அமையலையே அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுறது எல்லாமே உனக்கு ஒரு பரிகாரம் தான். அதுக்கப்புறம் அது ஆக்டிவேட் ஆகும்போது உனக்கு சரியாயிரும். நீச்ச பங்கமாகும்போது உனக்கு அதுலேயே வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை ப்ளஸ்ஸாக எடுத்துகிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பணம் அப்படிங்கிற விஷயத்தில் கிரகங்கள் வந்து வீக்காக இருக்கும்போது நம்மளுக்கு லைஃப் லாங் வந்து இப்படியே இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்காமல், இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து ஒரு சத்துக்கள் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்குண்டான சத்துக்கள் ரிலேட்டடாக நம்ம உணவுப் பொருட்கள் சாப்பிடும்போது அந்த சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்குதோ, அதே மாதிரி நம்ம கிரகங்கள் பணத்துக்காக நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கிரகங்கள் வந்து எந்த கிரகங்கள் வீக்காக இருக்கோ அதே அந்த கிரகங்கள் ரிலேட்டடாக நம்ம நிறைய தான தர்மங்கள் வந்து செய்யணும். இப்போ நம்ம பணம் இல்லை அப்படின்னாலும் நம்ம யாராவது ஒருத்தருக்காவது வந்து தானம் பண்ணணும். தானம் பண்ணுறதுக்காக நம்ம ஆயிரக்கணக்கில் வந்து தானம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, ஏதாவது ஒரு யாசகம் கேட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா உடனே வந்து நீ எதுக்கு வந்த, வந்த, எதுக்காக வந்த, திருட வந்த, இந்த மாதிரியெல்லாம் அவங்கள மனசு நோடிக்காமல் அவங்க வந்ததுக்கு நம்ம வந்து இருக்கிறத நம்ம அவங்களுக்கு கொடுத்து அனுப்பணும். ப்ளஸ் நம்மளுக்கு இந்த தானம் தர்மம் அப்படிங்கிற விஷயத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம தானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மக்கிட்ட வந்து ஒருத்தங்க எனக்கு முடியலை, கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு விஷயம் கொடுங்க அப்படின்னு அவங்க வந்து நம்மக்கிட்ட யாசகமாக கேட்குறாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்த கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து தானம். சரிங்களா? அப்போ தானம் கொடுக்கறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செஞ்ச ஒரு நாள் செஞ்ச ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுருப்போம் இல்லையா, அந்த தானம் கொடுக்கறது மூலிமா அந்த பாவம் தீரும். இதே தர்மம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாரும் எதுவும் கேட்காம ஒருத்தவங்களை பார்த்து இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி வாண்டடாக நம்ம கொண்டு போய் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது தர்மம். அப்போ தானம் அப்படிங்கிறது நம்ம செஞ்ச பாவத்துக்கு உண்டான பரிகாரம். தர்மம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனிமேல் நம்மளுக்கு புண்ணியம் சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ நம்ம வந்து யார் வந்து எது கேட்டாலும் சொல்லக்கூடிய ஃபஸ்ட் விஷயம், இவங்க வந்து ஏமாத்துறதுக்காக கேட்பாங்க, இவங்க வந்து அதை அவங்களே யூஸ் பண்ணிப்பாங்க, நம்மக்கிட்ட வாங்கிட்டு போய் இந்த மாதிரியான விஷயம் எதுவுமே வேண்டாம். நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து இல்லை எனக்கு இது வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு தரணும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு நியாயமான விஷயம். அது வந்து அவங்க ஏமாத்துறதுக்காக வாங்கினாலும் சரி, எதுக்காக வாங்கினாலும் சரி, நம்ம அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்த வந்து அரிசி கேட்கலாம், எண்ணெய் கேட்கலாம், காசு கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறத இல்லைன்னு சொல்லாமல் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ப்ளஸ் நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். அது வந்து உங்களோட புண்ணிய கணக்கில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்குவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். வீடு க்ளீனாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஆக்டிவேட் உயிர்காரத்துவங்களை ஃபஸ்ட்டு இயக்கணும். அது எந்த பாவமாக இருந்தாலும் சரி. நான் ஒரு பாவத்துக்கு சொன்னேன்னா நீங்கள் அதை 12 பாவத்துக்கும் எடுத்து பழகிக்கணும். சரிங்களா? அப்போ உயிர்காரத்துவங்களில் ஒவ்வொரு கிரகங்களையும் ஒவ்வொரு உயிர்காரத்துவம் இருக்கிறவங்களையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளுடைய ஒவ்வொரு பாவங்களையும் நம்மளுக்கு 12 பாவமும் தேவை தான். அப்போ 12 பாவகத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 12 நம்ம கூட இருக்கிற எல்லா உறவுகளையும் வந்து நம்ம பேணி பாதுகாக்கணும். வீட்டுக்காரரோட தங்கச்சி வந்துட்டாங்க, அவங்க அக்கா வந்துட்டாங்க, அவங்களுக்கு எதுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனால் வீட்டுக்காரோட அக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு 11ஆம் பாவமாக வரும். ஸோ அவங்கள பார்க்குற நம்மளுடைய லாபஸ்தானத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி. இதே வீட்டுக்காரோட தங்கச்சி வராங்க அப்படின்னா நம்மளுடைய 3ஆம் பாவத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நம்ம பாவங்களாக பார்க்கும்போது அதை ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த கிரகங்கள் வந்து நம்மளுக்கு நல்லபடியாக பாசிட்டிவாக வேலை செய்யும்.
ஸோ அதனால் எல்லா உயிர் காரகத்துவங்களையும் நம்ம வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணணும். ப்ளஸ் நம்ம வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், நறுமணமாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மகாலட்சுமிக்கு பிடிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து வீட்டில் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு செல்வம் தானாக வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமி தான். இப்போது பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோன்னா குரு சுக்கிரன் தான் வந்து பணத்துக்கு உண்டான விஷயங்கள். அப்போ குரு சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மகாலட்சுமியை வந்து சுக்கிரன் ரூபமாக நம்ம வந்து சொல்லுவோம். அது போக குபேரர் வழிபாடு பண்ணலாம், அதாவது சொர்ணாகஷ்ட பைரவர், இந்த மாதிரி செல்வம் தரக்கூடிய கடவுள்கள் வழிபாடு வந்து நம்ம அதிகமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குருவும் சுக்கிரனும் பொருளாதார கிரகங்களாக பார்க்கும்போது நம்மளுக்கு கடவுளில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குரு சுக்கிரனாக வருவாங்க. அப்போ வள்ளி அப்படிங்கிறது சுக்கிரனாகவும் தெய்வானை அப்படிங்கிறது குருவாகவும் வருவாங்க. ஸோ வள்ளி தெய்வானைக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வானைக்கு முல்லைப்பூவும் வள்ளிக்கு வந்து மல்லிகைப்பூவும் சாற்றி வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அந்த குரு சுக்கிரனை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். இதே வந்து நீங்கள் மற்றவங்களுக்கும் நம்ம தானம் பண்ணலாம். மல்லிகைப்பூவும் முல்லைப்பூவும் வந்து நம்ம மற்றவங்க யாருக்கு வேணாலும் இதை வந்து தானம் பண்ணலாம், சரிங்களா? கடவுளுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா கனகதாரா சோஸ்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்செப்ட் இருக்குது. அந்த பாடல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிசங்கரர் வந்து இது இயற்றியது. அந்த கனகதாரா சோஸ்திரம் வந்து உருவான அந்த வரலாறு தெரிஞ்சால் உடனே நம்ம வந்து உண்மையாலுமே அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடரினும் தளரினும் ஒன்று தேவார பதிகம் இருக்குது. இது வந்து செல்வத்தை தரக்கூடிய விஷயங்கள். இது வந்து என்னென்னா கனகதாரா சோஸ்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் இருக்கும். அதை வந்து நம்ம கேட்கும்போது என்னென்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய அந்த பக்தி பாடல்கள் இதெல்லாம் கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதிலிருந்து பாடல் வரிகள் போல் பாடல் வரிகள் மட்டும் இல்லாமல் அந்த மியூசிக் வந்து வரும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீணை, வயலின், புல்லாங்குழல் இந்த மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருந்து வரக்கூடிய மியூசிக் வரும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒலிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அப்போது அந்த பாடல்களில் வந்து பாடும்போது அந்த இசை வந்து நம்ம வீட்டில் வந்து அதிகமாக வைப்ரேஷன் ஆக நம்ம இப்போ வந்து எப்படி ஒரு அழுதாலோ நெகட்டிவாக பேசினாலோ இப்படியெல்லாம் வீட்டில் வந்து நம்ம பேசக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த இசைகள் வந்து வீட்டில் அதிகமாக ஒலிக்க வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பாடல் வரிகளோடு இருக்கும்போது சாயந்தரம் டைம் வீட்டில் தீபம் போட்டு நம்ம வந்து அந்த வாசனை திரவியங்கள், அதாவது சாம்பிராணி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போட்டுட்டு சாயந்தரம் 6 மணிக்கு அந்த கனகதாரா சோஸ்திரத்தை வந்து நம்ம போட்டு வச்சு அது பாடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு வைப் வரும். அதை வந்து நான் டெய்லி வந்து ஃபீல் பண்ணுவேன். டெய்லி அதை வந்து நம்ம சாயந்தரம் டைம் பண்ணும்போது அந்த புகை வர்றது, அந்த பாட்டு பாடுறது, அந்த பாட்டில் இருக்கிற அந்த வரிகள், அதில் இருக்கிற அந்த மியூசிக்கு இதெல்லாம் வந்து நம்ம உணர்வு பூர்வமாக அதை கேட்கும்போது நான் வரமாட்டேன்ட்டு இருக்கிற அந்த மகாலட்சுமி கூட நான் வந்து உட்காந்துட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த பாட்டில் வந்து அவ்வளோ வைப்ரேஷன் இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த இடரினும் தளரினும் இந்த பாடு வந்து ஏன் நான் அந்த 2 பாட்டை மட்டும் முக்கியமாக சொல்கிறேன்னா நிறைய பாடல்கள் இருக்குது. ஆனால் நம்ம நிறையா சொன்னோம்னா எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டோம். கரெக்டாக நம்ம 1னா 1, 2னா 2 இந்த விஷயத்தை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் வந்து அந்த பாடல்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் எது வேணாலும் கேட்கலாம். அந்த பாடல்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த விஷயங்கள், சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடரினும் தளரினும் வந்து பதிகம் வந்து அந்த தேவார பதிகம் வந்து கடவுள்கிட்ட திருஞான சம்பந்தர் பாடும்போது கடவுள் ஸ்பாட்டில் வந்து அந்த பொற்காசுகள் வந்து கொடுத்துட்டு போனது. அவர் அவ்வளோ பக்தியாக இருந்ததுனால அப்போவே வந்து கொடுத்துட்டாரு. நம்ம இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக பக்தியாக இருக்கிறோமா, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரெகுலராக நீங்கள் கரெக்டாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அந்த பதிகங்களை பாடுறீங்க, கேட்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக வரும். நான் வீடு கட்டும்போது பணமே இல்லை, எனக்கு வீட்டில் பணம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எல்லாமே நான் வந்து அந்த பதிகத்தை வந்து கேட்பேன், பாடுவேன், ஏதோ ஒரு விதத்தில் வரும். இது வந்து சக்ஸஸ் ஆன ஒரு விஷயம். வந்ததுனால தான் அந்த வீட்டு ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சுது.
ஸோ அந்த இடரினும் தளரினும் அப்படிங்கிற அந்த பாடலும் கனகதார ஸ்தோத்திரமும் வந்து நீங்கள் வந்து டெய்லியும் வந்து நீங்கள் அதை எனக்கு பணம் வேணும், வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கேட்கும்போது உங்களுக்கு 100% இல்லை 1000% உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ நம்பிக்கையாக அதை கேட்குறீங்க அப்படிங்கிறதுல தான் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி மகாலட்சுமியோட வழிபாடு, வள்ளி தெய்வானை வழிபாடு, மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ சாற்றி வழிபாடு பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குபேரர் வழிபாடு, ஸ்வர்ணா ஆகாஷ்ண பைரவர், இந்த மாதிரியான பணம் தரக்கூடிய கோவில்கள்லாம் நிறையா இருக்குது. நம்ம கோயிலுக்கு வந்து போய் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல வீடு சுத்தமாக கோயில் மாதிரி வச்சுட்டு நம்ம அதை பண்ணினாலே போதும். நீங்கள் வேறு வெளியே எங்கேயுமே போக வேண்டாம். இதுக்காக நீங்கள் தனியாக பணம் செலவு பண்ணி இது பண்ண வேண்டாம். நீங்கள் ரெகுலராக பண்ணக்கூடிய விஷயங்கள் இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த பொருளாதாரம் சார்ந்து ரெகுலராக நம்ம பண்ணும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு வரும். இன்னும் சுறுசுறுப்பாக நம்ம இருப்போம். அதை ரிலேட்டடாக நம்ம ஒர்க் போவோம், சம்பாதிப்போம். அது வந்து வேறு விஷயம். இருந்தாலும் அந்த தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வரும். ப்ளஸ் சந்தோஷமும் சேர்ந்து வரும். ஏன்னா மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல வந்து சந்தோஷமும் இருக்கும், பணமும் இருக்கும். அது போக வந்து நம்மளுடைய உயிர்காரத்துவங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது அவங்க நம்ம மேலே அந்த அன்பு பொழியும் போது நம்ம உயிர்காரத்துவங்கள் எல்லாருமே நம்ம கூட இருக்கும்போது இன்னும் வந்து நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். நம்ம கூட இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 8 11க்கு உண்டான உணவு உச்ச நட்சத்திரத்தை மட்டும் ஆக்டிவேட் பண்ணணும். அந்த உச்ச நட்சத்திரத்தை, ஏன்னா 27 நட்சத்திரமும் இருக்குது. 2 சம்பத்து தாரையாக வரும், சாதக தாரையாக வரும். எதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டோம். அப்போ இதுனா இது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. பெருமாளுக்கு வந்து ஒரு உண்டியல் வாங்கி வச்சு டெய்லி உங்களுக்கு இவ்வளோ தான் போடணுங்கிறதுல கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம். அதை வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ண உங்களுக்கு நிச்சயமாக அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதனால் உங்களுக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. நீங்கள் ரெகுலராக பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நான் பரிகாரமாக சொல்லியிருக்கேன். இதுக்காக நீங்கள் வந்து தனியாக எந்த ஒரு செலவுகளும் பண்ண வேண்டியதில்லை, சரிங்களா? அப்போது நம்மளுடைய எல்லா உறவுக்காரத்துவத்தையும் இதில் வந்து நீங்கள் எல்லா பாவத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சொன்னதை வச்சு நீங்கள் எந்தெந்த பாவத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அந்த உறவுகள் எல்லாமே நம்ம கூடயே தான் இருப்பாங்க. ஸோ எல்லா பாவத்தையும் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் வந்து சிறப்பாக இருக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், செல்வ செழிப்பாக இருக்கணும்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பேசணும்னு வான்னு கூப்பிட்டு இந்த டாபிக் வந்து பேசு அப்படின்னு சொல்லி பேச சொன்னதுக்கு வந்து என்னுடைய குருநாதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, பரிகாரம் வந்து ஜாதகம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து எந்த கிரகம் வீக்காக இருக்குது நல்லா இருக்குதுன்னு பார்த்து ஈஸியாக பரிகாரம் சொல்லிடலாம். அதை வந்து கேட்டுட்டு நிறைய பேர் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்காங்க. இப்போ பக்கத்தில் தீபாவளி டைமில் சார் வந்து வாழ்வியல் பரிகாரம்னு ஒரு டாபிக்கில் வந்து ஒரு கிளாஸ் போட்டிருந்தாரு. அது கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees ஃபீஸ். ஏங்க சார் 1000 rupees ஃபீஸு. இதில் வந்து என்னாச்சு அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவகத்துக்கு 144 பரிகாரம் கொடுத்தாரு. நான் என்ன சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி பரிகாரம் வந்து கொடுக்குறேன், எனக்கு வந்து டைம் பற்ற மாட்டேங்குது, கிளாஸில் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருந்தா, நீ வந்து எழுதி ஏதாவது ஒரு பாவத்துக்கு எழுதி கொடு அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு பாவகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 144 பரிகாரம். அதாவது லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன பலன், லக்னாதிபதி 2ல் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி 12 பாவகத்துக்கும் தனித்தனியாக 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன, 2ஆம் அதிபதி 2ல் இருந்தால் 2ஆவது 3 அந்த மாதிரி 12 × 12 144 என்ன ஒரு பாவத்துக்கு எழுதி கொடுமா, ஒருத்தருக்கு ஒரு பாவகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்னாச்சு, நான் வந்து ஒரு பாவத்துக்கு சரிங்க சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நார்மலாக இந்த மாதிரியே தான் பரிகாரங்கள் எல்லாமே நம்ம வந்து உயிர்காரத்துவம் ரிலேட்டடாக ஒரு உதவி தானம் தர்மம் பண்ணுற மாதிரி ஒரு பாவத்தையும் ஆக்டிவேட் பண்ணி பரிகாரம் எடுக்கணும். நான் வந்து சரி பரிகாரம் வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா பரிகாரம் கொடுத்தா தான் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் ஒரு பாவத்துக்கு எழுதுகிற 1 மணி நேரம் ஆயிடுச்சு. என்னென்ன பாவகத்தையும் கனெக்ட் பண்ணணும், கிரகத்தையும் கனெக்ட் பண்ணணும், காலபுருஷ தத்துவத்தையும் கனெக்ட் பண்ணணும், கிரக காரத்துவத்தையும் கனெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி அவர் பரிகாரம் கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி 4 பாவத்துக்கு கொடுத்துட்டாரு, 5ஆவது பாவத்துக்கு எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு பாவகத்துக்கு 12 பரிகாரம் எழுதுறதுக்குள்ளே எனக்கு வந்து முடியல. ஃபோன் பண்ணி எனக்கு வீட்டில் வந்து அழுகாட்சியாக வந்துருச்சு. ஒரு பாவத்துக்கு கேட்டிருக்காரு 144 பரிகாரம் தரணும்.
இவர் 12 தான் எழுதியிருக்கேன், இதுக்கு மேலே என்னால் யோசிக்க முடியல, லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது யோசிக்க எனக்கு வந்து இவர் நம்ம எழுதி கொடுக்கல, சாயந்தரம் கிளாஸ் இருக்குது எழுதி கொடுக்கலன்னா திட்டுவார், நீங்களாம் என்ன டீச்சரு அப்படின்னு சொல்லி பேசுவார் அப்படின்னு எனக்கு அழுகாட்சியாக வந்துருச்சு. தீபாவளி டைம் வேலை வரைய நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சார் என்னால் எழுதவே முடியல சார், எனக்கு அழுகாட்சியாக வருது அப்படின்னு சொன்னேன். என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அதாவது டைம் பத்த மாட்டேங்குதுன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னார். உண்மையாக அந்த பரிகாரங்கள் வந்து சார் அந்த பாவகம் நடத்த வரைக்கும் நான் அந்த கிளாஸில் தான் இருந்தேன், எப்படி பரிகாரம் சொல்கிறாரு அந்த 12 பாவத்துக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டே தான் இருந்தேன். ஆனால் அவர் சொல்லும்போது கரெக்டாக தான் சொல்கிறாரு, இந்த பாவத்துக்கு இதான் வரும், இந்த பாவத்துக்கு இதான் வரும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக தான் வருது அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனால் என்னை எழுத சொல்லும்போது என்னால் எழுத முடியல. அவ்வளவு லக்னாதிபதி 144 பரிகாரம் ஒரு பாவத்துக்கு மட்டும். 12 பாவத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2000 பரிகாரத்துக்கு மேலே கொடுத்துருக்காரு. ஏங்க சார் நீங்கள் எப்படி எடுக்கிறதுன்னு மட்டும் சொல்லித்தரலாம்ல, எதுக்கு இவ்வளோ 1000 ரூபா ஃபீஸ் போட்டு நீங்கள் இவ்வளோ பரிகாரம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்டுட்டாங்க, அதனால் நம்ம கொடுத்து தான் ஆகணும், அது வந்து நல்ல ஒரு விஷயம் தானே, ஸ்டூடெண்ட்டுக்கு தானே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ அந்த மாதிரி அவர் பரிகாரம் எடுக்கும்போது எனக்கு வந்து அந்த பரிகாரம் சொல்ல முடியலை. அப்போ வந்து நம்ம என்ன இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது, ஏன் நம்ம எடுத்து கொடுக்கல, நம்மளால் முடியலன்னா இன்னும் நிறையா எடுக்கணும்ல. ஒரு ஜாதகத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அதில் எந்த கிரகம் வீக்காக இருக்குது, காரத்துவம் அதாவது பாவகாரத்துவம், ராசிக்காரத்துவம், கிரகக்காரத்துவம், காலபுருஷ தத்துவம் எல்லாத்தையும் வச்சு அவங்க என்ன சுச்சுவேஷனில் வந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் வந்து ஜாதகத்தை பார்க்கும்போது ஈஸியாக வந்துடுது. ஆனால் பாவகத்துக்கு தனித்தனியாக சொல்லும்போது அது ரொம்பவுமே கஷ்டமாக தெரிஞ்சுது எனக்கு. ஸோ அதுக்காக குரு தான், சிஷ்ய தான், இருந்தாலும் நான் நிறையா கற்றுக்கணுங்க சார். ஸோ இன்னும் நீங்களும் வந்து நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு பொருளாதாரத்துலேயும் ஆகட்டும் எல்லா பாவத்தையும் வந்து சீக்கிரமாக ஆக்டிவேட் பண்ணி சிறப்பான நிலைமைக்கு வரணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதருக்கும், பிரபஞ்சத்துக்கும், முத்துப்பாண்டி அண்ணாவுக்கும், கதிர் அண்ணாவுக்கும் நன்றிகள். ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9751889997. ஸோ இங்கே என்ன ஜாதகம் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, வாஸ்து ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். தேங்க்யூ. ஆமாம், டெய்லியும் தான். டெய்லி இல்லை நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக என்னோடய செவ்வாய் வந்து 6ல் இருக்கார், பரணி நட்சத்திரத்தில் இருக்கார். பரணி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நான் காலை விழுவேன். அவங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னா, குழந்தைக்கு பார்த்தாங்கன்னா கேட்பாங்க, இன்றைக்கி என்ன நட்சத்திரம், எது ஆக்டிவேட் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எல்லோரும் வந்து இதே மாதிரி உங்களோட பாவகத்தையும் உங்களோட உறவுகள் மூலிமா ஆக்டிவேட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஆசீர்வாதத்தை விட ஒரு பெரிய பரிகாரம் கிடையவே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய இதாக வளர்ந்தாலும் இன்னொருத்தருடைய பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நீங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி பண்ணக்கூடிய பரிகாரத்திற்கு மேலே அது வர்த்தபலாக இருக்கும். அதனால் எல்லா பெரியவங்க கிட்டேயும் வந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு தெரியுமா, நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லுவாங்க, இவங்க வந்து ரொம்ப மோசமான வாய், இவங்க திட்டினா அப்படியே பழிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் முக்கியமாக ஆசீர்வாதம் வாங்குங்க. ஏன்னா ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் நல்லா இருங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த வாக்கு பலிதம் இருக்கிறவங்க கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். அது எவ்வளோ ஒரு பெரிய பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரியவங்களாக வளர்ந்தாலும் சரி, முக்கியமான அந்த கிரகங்கள் வந்து வலுவாக இருக்கும். சின்ன குழந்தைங்க ஜாதகத்தில் கூட அது வலுவாக இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட கூட நம்ம வந்து அந்த பிளஸ்ஸிங்ஸ் வாங்கலாம். அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இதில் வந்து என்னென்னா, ஒவ்வொரு நம்ம உடம்புல வந்து முக்கியமான கிரகங்கள் வந்து தலையில், கையில், காலில் அப்படின்னு ஒரு கிரகங்களும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலில் குரு, சுக்கிரன் இந்த மாதிரி இருக்கிறவங்க காலில் பிளஸ்ஸிங்ஸ் வாங்குறது இது எல்லாமே வந்து சிறப்பு. அது நம்மளுக்கு தெரியாது. அதனால் வந்து பெரியவங்க கிட்ட நார்மலாக வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட இவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வாங்குறத விட, பெரியவங்க கிட்ட நான் எனக்கு கல்யாண நாள், அதாவது பர்த்டே இந்த மாதிரி சொல்லி நம்ம வந்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்குறது வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் என்னை ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா சும்மா காலில் விழுந்து சரி எந்திரிமா அப்படின்னு சொல்கிறத விட, நீ வந்து நான் நல்லா இருக்கணும், 16 செல்வங்களும் பெறணும், தீர்காயுசில் இருக்கணும், ஆயுஷ்மான் பவ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்க சொல்லணும். ஸோ அவங்க வாயிலேருந்து வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்திற்கு அவ்வளோ பவர் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ். நிறைய நினச்சிட்டு வந்து இன்னும். ஸோ நெக்ஸ்ட் மீட்டிங்கில் பார்த்துக்கலாம்.
மாதம் வந்து பேசுமானா 10 மாதமாக பேச வேண்டியதை மொத்தமாக பேசிட்டு உட்காந்துருக்குறாங்க. பரவாயில்ல, சிறப்பு, வாழ்த்துக்கள். நான் ஆரம்பத்தில் ஏதோ கொஞ்சமாக ஏதாவது ஒரு குழு கொடுப்பாங்கன்னு பார்த்தேன், நிறைய கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிறப்புமா, வாழ்த்துக்கள்.